ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், எல்லாருக்கும் வணக்கம். இன்றைக்கி இந்த வீடியோவில் நம்ம நாட்டு சர்க்கரை எப்படி வீட்டிலே செய்யலாங்கிறத பார்க்க போகிறோம். இப்போல்லாம் சுகர் யூஸ் பண்ணக்கூடாது, நாட்டு சர்க்கரையிலே நிறைய கலப்படம் இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. அதை நம்ம வீட்டிலேயே ரொம்ப சுலபமான முறையில் செய்யலாம். ஃபஸ்ட்டு இதுக்கு நான் 1/2 லிட்டரு போல் கரும்பு ஜூஸ் வாங்கிக்கிட்டேன். கரும்பு ஜூஸ் போடும்போது லெமன் அப்புறம் இஞ்சி போடுவாங்க, அது இல்லாமல் வாங்கிக்கோங்க. அடுத்து அதை வடிகட்டிலாம் அவங்க ஒரு தடவை வடிகட்டி தான் தருவாங்க, இருந்தாலும் ஒரு தடவை வடிகட்டிக்கோங்க. ஏதாவது சக்கரை இருந்துச்சுன்னா வந்துட்டும், தூசி இல்லை ஏதாவது இருந்துச்சுன்னா வந்துடும், அதுக்காக வடிகட்டிக்கலாம். நான் வாங்கினது 30 ரூபா. இது விலை ஏறிடுச்சுன்ட்டாங்க. முன்னாடிலாம் 10 ரூபா தான் இருக்கும், இப்போ பார்சல்னால 15 ரூபா ஆக்கிட்டாங்க. ஸோ 1/2 லிட்டர் 30 ரூபா. இப்போ இது ஒரு பேனுக்கு மாற்றிக்கலாம். இப்போ இதில் கொஞ்சம் பால் சேர்த்துக்கலாம். எதுக்குன்னா அழுக்கு இருக்கும் அதில், அந்த அழுக்கு எடுக்கிறதுக்காக நம்ம பால் சேர்த்துக்கலாம். 2 டீஸ்பூன் அளவுக்கு பால் சேர்த்துக்கோங்க. காய்ச்சின பால் தான் அது. பால் சேர்த்துனா கொஞ்சம் நேரம் கழித்து பார்த்தீங்கன்னா அது அழுக்கு வர கொஞ்சம் லேட் ஆகும். உடனே அழுக்கு வராது, கொஞ்சம் நேரம் ஆகணும். இப்போ பாருங்கள், நான் காமிக்கிறேன் உங்களுக்கு. இப்போ வச்சு ஒரு 2 நிமிஷம் போல் தான் ஆகியிருக்கு. இப்போ பாருங்கள், இந்த மாதிரி தான் இருக்கும் அழுக்கு எடுக்கிறது. இது இன்னும் கொஞ்சம் லைட்டாக ஒரு கொதி வரணும். ஒரு கொதி வரும்போது உங்களுக்கு நல்ல அழுக்கு சைடில் இப்படி வந்துடும், நம்மளுக்கு ஈஸியாக இருக்கும் எடுக்கவும். பாருங்கள், இப்படி வரும்போது அந்த அழுக்கு எல்லாமே எடுத்துருங்க. எடுத்துட்டு அது ஒரு பாத்திரத்தில் மாற்றிக்கோங்க, இல்லாட்டி ஒரு பிளேட்டில் மாற்றிக்கோங்க. பாருங்கள், எடுத்தாச்சு. இப்போ அடுத்து இதை கொதிக்க விட வேண்டியதான். இதை கிளறிக்கிட்டே இருக்கணும். இதை கிளறி விட்டே இருங்க. இதை விட்டுட்டிங்கன்னா அடி பிடிச்சிரும், அதனால் பக்கத்துலேயே இருந்து பார்த்துக்கோங்க. ஹை ஃப்ளேம்லேயே இருக்கட்டும். அழுக்கெல்லாம் எடுத்ததுக்கப்புறம் நல்லா கலந்து விட்டுருங்க. அதுக்கு முன்னாடி கலக்க வேணாம், இல்லாட்டி அழுக்கு வராது. அதுக்கு முன்னாடி கரண்டி போடாதீங்க அழுக்கு எடுக்கிற வரைக்கும். இப்போ இதை நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. இப்போ பாருங்கள், ஒரு 10 நிமிஷம் போல் ஆயிருக்கு. இந்த தண்ணியில் லைட்டாக ட்ராப்ஸ் ஊற்றி பாருங்கள். நம்ம அதை கரெக்டாக அந்த பக்குவத்துக்கு ப்ரிப்பேர் பண்ணிட்டோம்னா அது கரையக்கூடாது தண்ணியில் ஊற்றும்போது, அதான் கரெக்டான பக்குவம். இப்போ பாருங்கள், ஒரு 10 நிமிஷம் போல் ஆயிருக்கு. இப்போ இதில் ஊற்றி பார்த்தீங்கன்னா கரைஞ்சிருது பார்த்தீங்களா, இந்த மாதிரி இருக்கக்கூடாது. இப்போ ஒரு 25 நிமிஷம் போல் ஆயிருக்கு பாருங்கள். இப்போ தான் இது கொஞ்சம் கொஞ்சமாக ரெடி ஆகிட்டே இருக்குது. இப்போ இதை லோ ஃப்ளேமுக்கு மாற்றிக்கலாம். அதே மாதிரி இது சைடில் இருக்கிறதெல்லாம் நல்லா கரண்டிலே எடுத்து மிக்ஸ் பண்ணி விட்ருங்க, உள்ளே கலந்து விட்டுருங்க. இப்போயே பாருங்கள், தண்ணியில் நல்லா கரைய தான் செய்யுது, அதனால் இன்னும் கொஞ்சம் நேரம் அடுப்பில் இருக்கணும். இப்போ கிட்டத்தட்ட ரெடி ஆகிட்டே வந்துடுச்சு. இப்போ லைட்டாக எடுத்து ஊற்றி பார்க்கலாம். இப்போ பாருங்கள், இப்போ ஊற்றிட்டு நம்ம அந்த தண்ணியில் பாருங்கள் கரையாமல் இருக்குது பாருங்களேன். கையில் இப்படி எடுத்து உருட்டி பார்த்தா நல்லா உருட்ட வரணும், அதுதான் கரெக்டான ஸ்டேஜ். அந்த ஸ்டேஜில் ஆஃப் பண்ணிடுங்க. இதுக்கு எனக்கு 40 நிமிஷம் போல் ஆச்சு இந்த மாதிரி வர்றதுக்கு. இப்போ இதை ஒரு பாத்திரத்தில் மாற்றி ஆற வச்சுருங்க. நான் ஒரு தட்டு தான் எடுக்கிறேன், அதில் வச்சு ஆற வச்சுருங்க. எவ்வளோ வந்துச்சு பாருங்கள், இத்தூண்டு தான் வந்திருக்கு. இப்போ இது ஒரு பிளேட்டுக்கு மாற்றி ஆற வச்சுருங்க. நீங்கள் அப்படியே வச்சுட்டிங்கன்னா தட்டோடு அப்படியே ஒட்டிக்கும், அதனால் ஆறுற வரைக்கும் மட்டும் லைட்டாக கிளறி விட்டு இந்த மாதிரி ஒரே சைஸாக உருண்டையாக கொண்டு வந்துடுங்க. இப்போ பேனில் இருக்கிறத காஞ்சதுக்கப்புறம் லைட்டாக கரண்டியில் எடுத்திங்கன்னா வந்துடும். இப்படி ஜவு மிட்டாயாட்டம் இருக்குன்னு. இப்போ இதை நல்லா நம்ம காய வைக்க போகிறோம். பாருங்கள், இப்போ தட்டில் இருக்கிறது நல்லா ஆறிடுச்சு. ஆறுனதுக்கப்புறமா அதில் இருக்கிறதெல்லாம் கொஞ்சம் தனித்தனியாக இப்படி கையில் உதுத்து விட்டுருங்க. நீங்கள் சூடாக இருக்கும்போது அப்படியே விட்டுட்டிங்கன்னா தட்டில் ஒட்டிக்கும், அதை மட்டும் நான் கவனமாக பார்த்துக்கோங்க. இப்போ பாருங்கள், அதே மாதிரி ஒரு 2 டைம்ஸ் செஞ்சுருக்கேன்.
2 தடவை இதே மாதிரி ஊற்று விட்டுக்கோங்க. பாருங்கள், அதே மாதிரி ஊற்று விட்டுக்கோங்க. அவ்வளோதான், நம்மளோட சூப்பரான நாட்டு சர்க்கரை ரெடி. நான் 30 ரூபாய்க்கு கரும்பு ஜூஸ் வாங்கினேன். இதில் பார்த்திங்கன்னா எனக்கு 100 கிராம் வந்து கிடச்சிருக்கு நாட்டு சர்க்கரை. ஆனால் நல்ல ஒரு தித்திப்பாக இருக்குது. நம்ம நார்மலாக கடையில் வாங்குற மாதிரி இல்லை. நான் போகிற வீடியோஸ் உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சா நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றி.